ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட்ல தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டூரிசம்ல இருக்கக்கூடிய திருப்பதி டூர் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சடனா நம்ம வந்து ஒரு டூர் போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றோம். ஃப்ரீ தர்ஷன்ல வந்து இப்போ டிக்கெட் இல்ல, இருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட வந்து ஒரு டூர் பேக்கேஜா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு டூரிசம் வந்து இந்த வழங்கக்கூடிய இந்த பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் சென்னையில இருந்து மட்டும்தான் திருப்பதிக்கு டூர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ மற்ற சிட்டிஸ்ல இருந்தும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதை எப்படி நீங்க ஆன்லைன்ல புக் பண்றது, ஸோ எந்தெந்த சிட்டில இருந்து போறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, எப்படி டேட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்றதை எப்படி செக் பண்றது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல லாஸ்ட் வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலோ இல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு தோணிச்சாலோ கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அது ரிலேட்டடான வீடியோஸும் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ தமிழ்நாடு டூரிஸ்டோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாருங்க திருப்பதி டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நமக்கு சூஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து பேக்கேஜஸ் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் அதோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து டெய்லி திருப்பதி டூர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர் வந்து இருக்கதா தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து போறது எப்பவுமே இருந்தது தான். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து சென்னையில இருந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. 1850 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தும் டூர் வந்து போகலாம். 4000 ரூபாய் சார்ஜஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து மதுரையில இருந்தும் 4000க்கு வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சியில இருந்து போறதுக்கு 3300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்தும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல 3300 ரூபாய். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில உள்ளது பார்க்கலாம். ஸோ சென்னைக்கு பக்கத்துல பாருங்க புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இட்னரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல இந்த டூரோட டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் டூர் தான் இது. காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணுவாங்க, எந்த இடத்துல இறக்கி விடுவாங்க, என்னென்ன பிளேசஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. திருமலை தரிசனம் மட்டும் இல்லாம திருச்சானூர் டெம்பிள், இந்த மாதிரி லோக்கல் டெம்பிள்ஸும் வந்து ஒரு சில டெம்பிள்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில 5 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க அதாவது ரிமார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 10 வயசு வரைக்கும் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீல்ஸ் வந்து கொடுத்துருவோம். அண்ட் 300 தர்ஷன் டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வியூ இட்னரின்றதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாருங்க உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த டூர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கவர் ஆகும், எந்தெந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி, திருமலா, திருச்சானூர் அந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கோச்சு, நான் ஏசி கோச் வந்து கிடையாது. ஸோ மீதி இருக்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் இட்னரி செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, நான் ஏசி, வால்வோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம டேட் அவைலபிள்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏசி கோச்சில் எந்தெந்த டேஸில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதத்துக்கான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூர் இல்லை. ஒரு சில பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்க்கு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் டூர் வச்சுருப்பாங்க. ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி எத்தனை டிக்கெட் அவைலபிள் சீட்ஸ் இருக்குன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ஏசி மேக்ஸிமம் வந்து இருக்காது. அதே மாதிரி வால்வோ ஏசி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் கொஞ்சம் டைம் மட்டும் தான் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதியிலேருந்து தான் டூர் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது. ஒரு சில நாள் ஃபுல்லாக வந்து புக்கிங் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே செக் பண்ணிங்கன்னா அக்டோபர், நவம்பர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிசமில் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூர் வந்து எப்பயுமே கேன்சல் ஆகாது. மற்ற சிட்டியில் இருக்கிறது மேபி வந்து ஒரு சில டைம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும். ஆனால் அந்த தர்ஷன் டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தர்ஷனுக்கெல்லாம் போக முடியாது. நம்ம இந்த டூர் இருந்தால் மட்டும்தான் அந்த தர்ஷன் டிக்கெட் நமக்கு வேலிடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சிட்டியுமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி திருச்சி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா
திருச்சிக்கும் வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து இட்னரி கொடுத்துட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோச்சை பொறுத்த வரைக்கும் வால்வோ ஏசியா அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஏசியில் மட்டும்தான் வந்து டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அண்ட் வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்னரி நீங்கள் பார்க்குறேன்னா இட்னரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்டேட் பண்ணல. ஏசி மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. மற்ற 2 பஸ்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 31 வரைக்கும் வந்து அவைலபிள்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே போகலை அப்படின்னா முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே சென்னை, கோயம்புத்தூர் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ புக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னையை தவிர மீதி எல்லா இடமே வந்து ஏசி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 10ஆம் தேதி புக் பண்ணோம் அப்படின்னா அந்த புக் நவ் அப்படின்றது கிரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட்டுக்கு. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா இந்த சைன்அப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அதே மாதிரி லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணணும் அண்ட் நேஷனாலிட்டி வந்து இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்கோம், அது கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி ஸோ ஸ்டாரில் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி ஃபில் பண்ணணும். மீதியெல்லாம் அட்ரஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட யூசர் நேம் நீங்களாக வந்து ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிவிட்டு சர்வ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம வந்து திரும்ப லாகின்ல போயிட்டு லாகின் வந்து பண்ணிக்கலாம். லாகின்ல உங்களோட யூசர் நேம் என்ன கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாடு மதுரையில இருந்து வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 4000, குழந்தைங்களுக்கு 3700 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் நோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட்ல இருக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவைலபிள் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் அவைலபிள் சீட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ அந்த சீட்டுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணுங்க பாருங்க. அந்த சீட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகுது பாருங்க, க்ரீன் ஆகுது. ஸோ எத்தனை பேத்துக்கு நீங்கள் புக் பண்ண போறீங்களோ அந்த சீட் வந்து நீங்கள் அதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே செலக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு புக் பண்ணுமோ அது மட்டும் நீங்கள் வந்து சீட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க நேமு, ஏஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும் போதே உங்களுக்கு கீழே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் அவங்களோட பேர், அவங்களுக்கான வயசு, அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்றது இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும். அதே மாதிரி டிக்கெட் யாருக்கு ரிசர்வ் பண்ணுறீங்க, பெரியவங்களுக்கா குழந்தைங்களுக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து 4லேருந்து 10 வயசு வரைக்கும் இருந்தால் தான் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும். அதுக்கு கம்மியான வயசாக இருந்தால் டிக்கெட் தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் 11 வயசுக்கு மேலே அப்படின்ற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. 11 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்கான டிக்கெட் காஸ்ட்டு தான் வருது. இதில் ஆதார் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நம்பர், இந்த ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸே கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு டெய்லி திருப்பதி டூர் ஃப்ரம் மதுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸோ உங்களோட நேமு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த கொடுத்துருக்க அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணணும். இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணி தான் ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சிஸ் பேங்க் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஐசிசி பேமெண்ட் கேட்வே ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டூருக்கான பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து புக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த டூர் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா முன்னாடியே வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்கே வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டூர் பேக்கேஜஸ் வந்து புக் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் போனால் பரவாயில்லன்னு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அவைலபிள் டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூர் பேக்கேஜஸில் மட்டும்தான் இருக்குது. டிடிடியோட வெப்சைட்டில் எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் வந்து டூரிசமில் புக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகாமல் தர்ஷன் மட்டும் பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் டவுட் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளியர் பண்ணணும் அப்படின்னா
இந்த கான்டாக்ட் டெஸ்ட்ல பாருங்க அவங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல டைரக்ட் அப்படின்னு சொல்லி நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல தான் பேசுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிட்டு கூட இதோட டிக்கெட்ஸை நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.